ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஜாவா கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் கொஸ்டின். எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் மெத்தடை இன்னொரு கிளாஸ்லேருந்து நம்ம கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரைவேட் மெத்தடை வேறு கிளாஸ்லேருந்து கால் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ நல்லா புரியும். இது என்னுடைய கிளாஸ், இதில் ஒரு ப்ரைவேட் மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ப்ரைவேட் மெத்தட்னா அது வித்தின் த கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய அர்த்தம். பட் ஆனால் யூஸிங் ரிஃப்ளெக்ஷன் நம்ம இந்த மெத்தடை இந்த கிளாஸ்க்கு வெளியிலேருந்தும் கால் பண்ணலாம். அதுதான் இப்போ நான் வந்து ரிஃப்ளெக்ஷன் மூலமாக பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் டாட் ஃபார் நேம் யூஸ் பண்ணி அந்த ஹோல் கிளாஸை லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த மெத்தட் நமக்கு கிடைக்குது. 20th லைன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதன் மூலமாக தான் நம்ம அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற அந்த ப்ரைவேட் ஃபீல்டுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான கோடு வந்து லைன் நம்பர் 20. ஸோ இதை கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 21 லைன் நம்பரில் வந்து நம்ம ப்ரைவேட் மெத்தடை கால் பண்ணுறோம் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ நான் டீபக் பண்ண போகிறேன், பாருங்கள். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை ரிமூவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்வோக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ப்ரைவேட் மெத்தடை அவுட் சைட் கிளாஸ்லேருந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.